யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் டிப்பிக்கலாக என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கேன். மோஸ்ட்டாக ஒரு 95% ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா, ஒரு சில பேர் வந்துட்டு ஓகேவா இருக்கேன், ஓகே ஒரு மாதிரி போகுது, ஒரு மாதிரி நல்லா தான் போகுது, பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை மூணாவது ராகம் வந்துட்டு மற்றவங்களை வெறுப்பேற்றணும், என்னோட கஷ்டத்தை வந்து வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் செம்மையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி எந்த ஆன்சருமே ஹார்ட்லேருந்து வரல, எந்த ஆன்சருமே மீன் பண்ணி சொல்கிறது கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னா நம்மளும் ஃபார்மாலிட்டிக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹார்ட்லேருந்து அது வருதா, நம்ம நிஜமாக மீன் பண்ணுறோமா அப்படின்னு தான் இங்கே முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் நான் பேசுகிறேன், இது ஏன் முக்கியம், இந்த டாபிக் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு சிங்கிள் தாட், ஒரு சிங்கிள் ஆட்டிடியூட், ஒரு சிங்கிள் எமோஷன், தட் வில் டிட்டர்மைன் அவர் லைஃப். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட ட்ரெஜெக்ட்ரி முடிவு பண்ணும். மேனிஃபெஸ்டேஷனை வந்து தமிழில் வந்து வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க, இல்லை உருவாக்குதல் அப்படின்றாங்க. ஸோ அண்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சிக்கு தமிழ் வார்த்தைகளை பார்த்தோன்னா சித்த நிலை, உணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சித்த நிலை, உணர்வு நிலை, ஆர் தமிழில் வேணால் நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், ஃப்ரீக்குவன்சி. நம்ம ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்க போகுது. ஓகே, இப்போது உங்களுக்கு எப்போயா லைஃப்பில் தோணியிருக்கும், நிறைய பேருக்கு தோணியிருக்கும், அதாவது ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, என்னடா இது நம்மளுக்கு மட்டும் லக்கு கேவலமாக இருக்குது, எங்கேருந்துடா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்ட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லைஃப் நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக செலவு வரலாம், ஆர் தேவையில்லாமல் நம்ம ஸ்போர்ட்ஸ் கூட, நம்ம அப்பா அம்மா கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை வரலாம், ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனை வரலாம், ஆர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குள்ள நிறைய துரதிருஷ்டங்கள், அ ஃபார்ம் ஆஃப் அன்லக்கினஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த டே டு டே லைஃப். ஸோ இதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அப்ரோச் இஸ் எல்லாமே ரேண்டம். அது வந்து இதுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு நம்மளால் காரணம் தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது அதுவாக நடக்குது, என் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிவிங் அப் ஆன் லைஃப்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த தேர்ட் டைமென்ஷனல் ரியாலிட்டி, இந்த பிளானட்டில், இந்த பிளேனில், இந்த ஃபிசிக்கல் பிளேன், எவ்ரி திங் ஹாஸ் அ ரீசன், எவ்ரி திங் ஹாஸ் அ காஸ். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் இருக்குது. சும்மா எந்த விஷயமும் நடக்கிறது கிடையாது. அது எப்படி ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு மட்டும், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து குவியுது, பட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வர்றது கிடையாது. லைஃப் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துப்பாங்க, பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம அடிக்கடி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். இவங்களுக்குன்னு பெருசாக there will be no problems, there will be no complications in their life. அது எப்படி? ஸோ இதை பற்றி நான் 4 பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கு வர பதில் இல்லைன்னா, அது அப்படி தான் ப்ரோ, எனக்கு வந்து அன்லக்கியாக இருக்குது, நான் எந்த நேரத்தில் பிறந்தேன்னு எனக்கு தெரியல, ஆர் அது அப்படி தான், நம்ம அது எனக்கு ஒரு டைம் வரும், அவங்களுக்கு ஒரு டைம் வரும். இப்போ எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை, பட் நாலு பின் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம், எனக்கு ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம் அப்படின்னு they are putting the blame on randomness. ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கை விரிச்சிடுறாங்க. செகண்ட் அப்ரோச் இஸ் த காஸ். ஒரு காரணம் இருக்குது, தேவையில்லாமல் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, பண ரீதியாக, ஹெல்த் ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரீதியாக எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், சித்த நிலை, மனநிலை, உணர்வு நிலை அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டேக் ஆக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னா நான் வீடியோ போட்டால் போதும், அப்படி வீடியோ போட்டால் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டு ஒரு நல்ல டைட்டில், ஒரு நல்ல தம்ப்நெயில், ஒரு நல்ல ஐடியாவை எடுத்து அதை பற்றி பேசினா வளர்ந்துடலாம் அப்படின்னா எல்லாருமே வளர்ந்துடலாமே. அதுனா அவ்வளோ ஈஸியா? இஃப் ஆல் இட் டுக் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இஸ் ஆக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ், அதாவது வந்து சுருக்கப்பாதை, ஆர் தமிழ் எப்படி சொல்கிறது, செயல். சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பண ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரீதியாக அண்ட் ஹெல்த் ரீதியாக, இது எல்லாத்துக்குமே ஆக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா அப்போ ஏன் வந்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட், எனக்கு வெயிட் குறைக்கணும்னா நான் ஜிம்முக்கு போய் ஆகணும், நான் டயட்டில் இருந்து ஆகணும்.
ஆனால் எனக்கு வெயிட் குறைக்கணும், அது என் ஆசை, அது என் கோல் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஏன் ஜிம் கன்சிஸ்டண்டாக போக மாட்டேன்? ஃப்ரீக்வன்சி, மனநிலை, உணர்வு நிலை. ஸோ அந்த ஜிம்மை கன்சிஸ்டண்ட்டாக போகிற ஆக்ஷன் எங்கேருந்து வருது? உங்கள் ஃப்ரீக்வன்சியில் வருது, உங்கள் ஃப்ரீக்வன்சி கிட்டேருந்து வருது. உங்கள் ஃப்ரீக்வன்சிக்குள்ள என்னென்ன அடங்கியிருக்கு? உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் அட்டென்ஷன், யுவர் எமோஷன்ஸ், யுவர் தாட்ஸ், யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், யுவர் ஆக்டிவிட்டி. There are all of these components within your frequency. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சி, ரைட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் போது தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற செயல்கள் அதுக்குண்டான பலனை வந்து தரும். யார் வேணால் வீடியோ போடலாம் யூடியூப்பில், யார் வேணால் ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம், யார் வேணால் ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம். ஆனால் ஏன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இதை எதுவுமே பண்ண முடியாது கிடையாது? அதுக்கான ரீசன் அவங்க ரைட் ஃப்ரீக்வன்சியில் இல்லை. வாழ்க்கையில் மோஸ்ட் பீப்புளோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் ஏன் சொல்ல முடியலன்னா, எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பண ரீதியாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் நல்லா இருக்கேன்னு மீன் பண்ணி சொல்ல முடியல. நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஸ்டின் அதான். நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஏங்க நீங்கள் மீன் பண்ணி சொல்ல மாட்டீங்க, ஏன் ஃப்ரம் த ஹார்ட் ஏன் வரமாட்டேன்து? நான் நல்லா இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், நான் செம்மையாக இருக்கேன், ஃப்ரம் த ஹார்ட் ஏன் வரமாட்டேன்னு கேட்கும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும். அதெல்லாம் அச்சீவ் பண்ண அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண அப்புறம் நான் அஃப்கோர்ஸ் நல்லா இருப்பேன். தட் இஸ் த ஃபார்முலா தட் மோஸ்ட் பீப்புள் யூஸ். பட் தட் இஸ் த ராங் ஃபார்முலா தட் மெனி பீப்புள் யூஸ். ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டில் இல்லை அப்படின்றது தப்பு. நான் நல்ல ஸ்டேட்டில் இல்லாததுனால தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, நான் கரெக்டான ஃப்ரீக்வன்சி இல்லாதனால தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நான் ரைட் ஃப்ரீக்வன்சின்னு என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்காக ஃப்ரீக்வன்சியில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, நம்பிக்கைகள், நம்ம யாருன்னு நினைக்கிறோம், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் லைஃப்லேருந்து, நம்ம எங்கே நம்ம கவனம் போகுது, அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஆனால் த மோஸ்ட் ப்ரைமரி காம்போனன்ட் இஸ் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். டே டு டே என்ன வைப்ரேஷன் நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, என்ன எனர்ஜி நீங்கள் எமிட் பண்ணுறீங்க? எமோஷன்னா என்ன? எனர்ஜி இன் மோஷன். அது எனர்ஜி இன் மோஷனை தான் எமோஷன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம என்ன மனுஷங்க, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்கல் பீயிங்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் நம்மளும் எனர்ஜி தான். எப்படின்னு பார்ப்போமா? ஸோ நம்ம பாடி எடுத்துக்கலாம். நம்ம பாடியில் வந்து 9 சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த 9 சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் வாழும். சிஸ்டம்ஸ் என்னென்ன? டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம், cardiovascular சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம்னு 9 சிஸ்டம் இருக்குது. அந்த 9 சிஸ்டமை வந்து கொஞ்சம் டீபெண்ட் பண்ணி பார்க்கும்போது தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆர்கன்ஸ். அதாவது உடம்பு பாடி பார்ட்ஸ், லிவரு, பேங்க்ரியாஸ், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட், செஸ்ட், லங்ஸ் அப்படின்னு பாடி பார்ட்ஸ்னால உருவாக்குனது தான் இந்த 9 சிஸ்டம்ஸ். இந்த ஆர்கன்ஸ்குள்ளே உள்ளே போகும்போது டிஷ்யூஸ், மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இந்த மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்குள்ளே போகும்போது செல்ஸ், அந்த செல்ஸ்குள்ளே போகும்போது மாலிக்யூல்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே போகும்போது ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ்குள்ளே போகும்போது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனை ஒரு ஃபோர்ஸ் வந்து இட் என்வலப்ஸ். ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இந்த வைப்ரேஷனை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி சாலிட் ஃபார்மாக நம்ம கண்ணுக்கு தோற்றம் அளிக்குது. ஸோ த எண்ட் ஆஃப் தி டே நம்மளும் எனர்ஜி தான். அண்ட் எமோஷன்ஸ் ஆல்சோ எனர்ஜி. ஸோ நம்ம என்ன எனர்ஜி எமிட் பண்ணுறோம், என்ன வைப்ரேஷன் எமிட் பண்ணுறோம், என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில். நம்ம என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் நம்மளை வந்து சேரும். சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப் போகிறதுக்கு, ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு, ஒரு ஆஸ்தட்டிக் அண்ட் ஃபிட் பாடி உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செயல் மட்டும் போதும்னா இங்கே யாருமே நிறைய பேர் இருக்காங்க செயலை மட்டும் நம்பி. ஆனால் ஏன் 1% அதை மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுதுன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஃபோக்கஸ், அவங்க என்ன எமோஷன் டே டு டே கோ த்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிம்பிளான பதில், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யாராவது உங்களை கேட்டால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டீப் ஃப்ரம் த ஹார்ட் நிஜமாவே அதை மீன் பண்ணி சொல்கிறீங்கன்னா, அப்போ நிஜமாவே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். யூ வில் பி, எது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். அண்ட் நம்ம ஊரில் அது வேறு ஒரு பிரச்சனை. சக்ஸஸ்னால் வந்து கடினமாக உழைப்பு போட்டு பல வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்தால் தான் வந்து பெருமையாக பேசுவாங்க. ஈஸியாக சக்ஸஸ் வந்துட்டால் அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஸோ நம்ம சொசைட்டிலே ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதாவது வந்து
சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய உழைக்கணும், நிறைய கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் மேலே வர முடியும். அது ஃபேக்ட் கிடையாது. at the end of the day அது ஒரு நம்பிக்கை. A belief is there to either serve you or it is there to control you. கஷ்டப்பட்டால் தான் மேலே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன், உங்களுக்கு என்ன யூஸ், உங்களுக்கு என்ன பர்பஸ்? நிறைய பேர் வந்து கஷ்டப்படாமல் மேலே வந்திருக்காங்களே, ஆனால் கஷ்டப்படாமல் மேலே வந்தால் அந்த பணம் நிலைக்காது, அந்த சக்ஸஸ் நிலைக்காதுன்றது ஒரு நம்பிக்கை தான், அதுவும் ஃபேக்ட் கிடையாது. ஸோ தேவையில்லாத பிலீஃப்ஸ், தேவையில்லாத இந்த மாதிரி தாட்ஸ், இந்த எமோஷன்ஸ்லாம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற வரைக்கும் இனி என்ன செயலில் முன்பட்டாலுமே அது பலன் தரப்போகிறது கிடையாது. எப்படி தரும்? தராது. இல்லை ப்ரோ, வெறும் ஆக்ஷனை வச்சு மட்டும் நம்பி, செயலை வச்சு நம்பி மேலே வந்தவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. கண்டிப்பாக ஆக்ஷன் மட்டும் நம்பி இந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க், இந்த இன்னர் ஒர்க், சைக்காலஜி, ஃப்ரீக்வன்சி ஒர்க், இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வெறும் செயலை வச்சு மட்டும் நம்பி ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ஒரு கரெக்டான பிஸ்னஸ் டிசிஷன்லாம் எடுத்து மேலே வந்தவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க தான். பட் தட் சக்ஸஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த செயல் பண்ணால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சா நான் கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கைனால மட்டுமே அவங்க மேலே வந்தாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எனக்கு பலன் கிடைக்க போகிறது கிடையாது, நான் ஃபெயிலியராக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் மேலே வந்தாலும் சொல்லி பாருங்கள். நான் ஒரு ஃபெயிலியர், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு சக்ஸஸ் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக மேலே வந்தது சரித்திரமே கிடையாது. அண்ட் யூ ஆர் வெல்கம் டு ப்ரூவ் மீ ராங். ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நான் ஹார்ட் ஒர்க் போட்டால் எனக்கு சக்ஸஸ் வரும்ன்ற நம்பிக்கைனால மட்டுமே அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்குது. நம்ம எது கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு சக்ஸஸ் வரணும்னு முதல்ல அதனால என்ன யூஸ்? ஈஸியாக நம்ம சக்ஸஸ் வரும்ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு எதுக்கு அந்த நம்பிக்கை? இல்லை நான் கஷ்டப்பட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா தென் கோ ஹெட், அந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் டெஃபினிஷன் சிம்பிள். Manifestation is the internal fulfillment of your desires and shifting the self from wanting to having. அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கோல் இருக்கலாம், அதை உங்கள் கற்பனை மூலமாக, உங்கள் இமேஜினேஷன் மூலமாக நீங்களே உங்கள் ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ எனக்கு இது வேணும், ஐயோ ஐயோ அப்படின்ற ஒரு தேவை, அந்த ஒரு நீடினஸ், அந்த ஒரு ஐயோ எனக்கு இது வேணுமேன்ற ஒரு ஸ்டேட்லேருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்ற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டார்ட் டேக்கிங் சர்டன் ஆக்ஷன்ஸ். செயல்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப குண்டாக இருக்கீங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, அண்ட் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட் அண்ட் யூ வாண்ட் டு 10 கிலோ குறைக்கணும், 20 கிலோ குறைக்கணும்னு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி 20 கிலோ குறைச்சிட்டேன். இது வந்து ஃபேண்டசி கிடையாது. இது வந்து உங்களே நீங்கள் நிறைய பேர் இதை பைத்தியக்காரத்தனம்னுவாங்க. நோ, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான அபிலிட்டி சுத்தமாக கிடையாது. உங்கள் கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது. ஆனால் 95% ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்கள் ஆக்ஷன்ஸ், உங்கள் பிஹேவியர் எல்லாத்தையும் ரூல் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் கற்பனையை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக இப்போ நான் 20 கிலோ குறைச்சா நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நான் டே டு டே கோ த்ரூ பண்ணுவேன், என்ன ஐடென்டிட்டி நான் ப்ரொசஸ் பண்ணுவேன். நீ 20 கிலோ குறைக்கணும்னா தென் யூ மஸ்ட் ஹேவ் அன் ஐடென்டிட்டி தட் ஐ எம் ஹெல்த்தி. நான் ஆரோக்கியமான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்த பட்சத்தில் மட்டுமே உங்களால் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். உங்களோட ஃப்ரீக்வன்சியை சாலிட் ஃபார்முக்கு கொண்டு வர்றது ஆக்ஷன், செயல். ஃப்ரீக்வன்சி அதாவது அந்த காரணம், உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நிறைய செயல்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குதுல்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கான காரணம் உங்கள் ஃப்ரீக்வன்சி. ஸோ த காஸ் ஆஃப் யர் என்டையர் ரியாலிட்டி இஸ் your ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கோட்டை ஓட்டுறீங்கன்னா, அதாவது வந்து தேவையில்லாத நம்பிக்கைகள், தேவையில்லாத எமோஷன்ஸ், தேவையில்லாத ஃபீலிங்ஸ், தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத கவனம், தேவையில்லாத ஐடென்டிட்டி, தேவையில்லாமல் சில விஷயங்கள் எதிர்பார்க்குறது, தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை ரியாக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கோட்டை விடுற பட்சத்தில் நீங்கள் என்னதான் செயல்கள் எடுத்தாலுமே காரணம், அதாவது காஸ், அந்த இடத்துல தப்பாக இருக்கிற பட்சத்தில் அந்த பலன், அந்த ஃப்ரூட்ஸ், the manifestation will not happen. ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் த ஹார்ட் சொல்ல பாருங்கள். உங்கள் மனத்திலிருந்து ஆக்சுவலாக உணருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், எனக்கு என்னடா குறை.
அண்ட் ஈஸியஸ்ட் வே கோ அபவுட் இட், ஈஸியாக இது எப்படி பண்ணலாம், ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஸ்டேட், ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டேட் எப்படி கொண்டு வரது, பிகாஸ் அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எமோஷன் எமிட் பண்ணுறீங்க, என்ன ஃபீலிங் எமிட் பண்ணுறீங்களோ அதை மேக்னிஃபை பண்ணணும் அண்ட் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, வரியிலே இருக்கீங்க, கஷ்டத்துலேயே இருக்கீங்க, ஒரு மாதிரி வருந்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த வருத்தத்தை, அந்த வரியை இல்லை அந்த கோபத்தை, என்ன எமோஷன் கோ த்ரூ பண்ணுறீங்களோ அதை பெருசாக்கணும் அண்ட் அதை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். கோபத்தில் இருக்கீங்களா, நான் இன்னும் இன்சிடென்ட்ஸ் தரேன், நான் இன்னும் ஈவெண்ட்ஸ் தரேன், I will give you more reasons to become angry. Because the universe wants balance, the universe wants homeostasis. The universe பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமநிலையாக இருக்கணும், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் கோவத்திலே இருக்கீங்க, நீங்கள் வந்து வரியிலே இருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்கன்னா இன்னும் இன்சிடென்ட்ஸ் வரும், இன்னும் ஈவெண்ட்ஸ் வரும், இன்னும் சுச்சுவேஷன்ஸ் வரும், இன்னும் உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்குறதுக்கு, அதை ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்பௌஸ் வந்து உங்களை ஏதாவது கோவப்படுத்துகிறாங்க, ஆர் வந்துட்டு நீங்கள் வந்து எங்கேயாவது இடிச்சிக்கிறீங்க, உங்கள் காலில் வச்சு எங்கேயாவது இடிச்சிக்கிறீங்க, எந்த இன்சிடென்ட் வேணால் நடக்கட்டுமே, நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் எரிச்சல் காட்ட மாட்டீங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே யூ ஆர் இன் அ ஹாப்பி ஸ்டேட், யூ ஆர் இன் ஜாய்ஃபுல் ஸ்டேட். பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்தே எரிச்சலாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் அந்த கோவத்தை வெளில கொண்டு வர, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளில கொண்டு வர. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேலே ப்ளேம் போட்டு ஒரு யூஸோ இல்லை. இந்த பிரச்சனால தான் நான் வந்து கோவமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த பிரச்சனைனால தான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. there's no use in blaming external reality. எல்லாமே இங்கே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் யுவர் சித்த நிலை, உங்கள் உணர்வு நிலை, யுவர் ஃப்ரீக்வன்சி, யுவர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ த ஈஸியஸ்ட் வே, ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வேணும், அந்த ஸ்டேட்டை மேக்னிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இருக்கிறத அப்படியே இருக்கணும் அண்ட் அதை பெருசாக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 இருக்கா, 100 ரூபா இருக்கா, 1000 ரூபா இருக்கா, 10,000 ரூபா இருக்கா, 1 லட்ச ரூபா இருக்கா, 10 லட்ச ரூபா இருக்கா, அதை நினச்சி கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், நன்றியாக ஃபீல் பண்ணுங்கள். கடவுளுக்கோ யூனிவர்ஸ்க்கோ, இல்லை நீங்கள் ஏத்திஸ்டாக இருக்கீங்கன்னா அப்பயும் நீங்கள் நன்றியாக ஃபீல் பண்ணலாமே. நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்துவாக இருங்க, கிறிஸ்டியனாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, சீக்காக இருங்க, புத்திஸ்டாக இருங்க, ஏத்திஸ்டாக இருங்க, ரேஷ்னலிஸ்டாக இருங்க, ரியலிஸ்டாக இருங்க, மெட்டீரியலிஸ்டாக இருங்க, யாராக வேணா இருங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் த திங்ஸ் யூ ஹேவ். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குன்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது இன்னும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இருக்கிற காசை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், இருக்கிற பார்ட்னருக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், இருக்கிற ஹெல்த்துக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், இருக்கிற உடம்புக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், இருக்கிற அழகுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், நன்றியாக ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் தட் ஒன் எமோஷன் இஸ், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு எமோஷன் போதும் உங்கள் கம்ப்ளீட் லைஃப்பை மாற்றுறதுக்கு. உங்கள் பார்ட்னரோட சண்டை வந்துக்கிட்டே இருக்கா, உங்கள் பார்ட்னர் இருந்துச்சு நன்றியாக ஃபீல் பண்ணுங்கள். சார் அவள் இருக்கிறது என் வாழ்க்கையில் அவள் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, இவ்வளோ பணம் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எனக்கு எவ்வளோ நன்றியாக இருக்குது, எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் டூ தட் ஒன் திங் அண்ட் see your லைஃப் சேஞ்ச் அரவுண்ட். ஸோ கிரேட்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் யாராவது உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் சூப்பராக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்ல தோணும். அண்ட் அது உங்கள் ஹார்ட்லேருந்து சொல்வீங்க, அதை மீன் பண்ணி சொல்வீங்க. சும்மா மற்றவங்க வெறுப்பேற்றணும், இல்லை மற்றவங்களுக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது, இல்லை நியூட்ரலாக நல்லா இருக்கேன் ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்க, மீன் பண்ணி சொல்வீங்க. அண்ட் எப்போ நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட நான் நல்லா இருக்கேன் மீன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற நிஜம் உங்களை வந்து சேரும். வாழ்க்கை நல்லா ஆன அப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுல ஃபார்முலா கிடையாது. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மீன் பண்ணி சொல்லும் போது தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் நல்லா இருக்கேன்னு மீன் பண்ணி சொல்லும் போது, அதை ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி டேக்கிங் சர்டன் செயல்கள் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அண்ட் அந்த பிஹேவியர் எல்லாமே இந்த கிரேட்ஃபுல்னஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப நன்றியாக ஃபீல் பண்ணுறேன். என் ஐடியாஸை வந்து என்கரேஜ் பண்ணி எனக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களேன்னு ஒரு வியூ, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைபுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த கிரேட்ஃபுல்னஸ் இல்லாமல் ஐயோ என்னடா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க, என்னடா 5 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க, என்னடா 50 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்கன்னு நான் நினச்சேன்னா நான் வளரவே மாட்டேன்.
சுத்தமாக வளர மாட்டேன். ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க வேணாம், நீங்கள் எதுவுமே இதை நம்ப வேணாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். கிரேட்ஃபுல்லாக ஒரு 30 நாளைக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க, 30 நாளைக்கு வந்து கடிச்சு குத்திக்கிட்டே இருங்க. எது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் தருது நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து உங்களோட நம்பிக்கை, உங்களோட ஃபெய்த்தை வளர்த்துக்கோங்க. பிகாஸ் எதுவுமே நீங்கள் நம்ப தேவையில்லை, நானும் நம்ப மாட்டேன் எதையுமே. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், and you will know the results. So that's it from me. I will see you in another video.